ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு டாப் 5 அதாவது அடல்ட் மூவிஸ்ல ஒரு டாப் 5 வெப் சீரிஸ் பத்தி தான் நம்ம வீடியோ வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபிஃப்த் இருக்க மூவி என்ன, ஐ நோ வாட் யூ டூ லாஸ்ட் சம்மர் 2020 வந்து ஐஎம்டி ரேட்டிங் 5.4 இந்த மூவி வந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்னே ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜ் பசங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று வைப்பாங்க. அந்த பார்ட்டி முடிச்சு என்ஜாய் பண்ணி போற நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிருவாங்க. ஸோ மூடி மறைச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கொலை பண்ணாங்களே அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. அவங்க எல்லாம் ஏன் கொல்லப்படுறாங்க, அந்த நபர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் உடனே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மூவி நீங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்க மூவி செக்ஸ் எஜுகேஷன் 2019 2023 வரைக்கும் 4 பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஐஎம்டி ரேட்டிங் 8.3 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்னே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு தான் இது வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில நேரத்துல அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும், நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வரும். அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி எப்படி ஒரு கரெக்டான ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகணும், எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்னே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு செம்மையான ஃபீல் குட் மூவி, நீங்க வந்து பார்க்கலாம். உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பா மூவியை ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. தேர்ட் பிளேஸ் இருக்க மூவி லைட் 2018 2023 வரைக்கும் 7.2 ரேட்டிங் இந்த மூவிக்கு வந்து இருக்காங்க. இந்த மூவி கிட்டத்தட்ட 7 சீசன் மேல இருக்கு. இந்த 8 சீசன் வரப்போதான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரியோட உள்ள ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து படிச்சிட்டு இருக்கவங்க ஸ்காலர்ஷிப்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ பெரிய இடத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கிறப்ப ஸோ ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுறா. அந்த கொலை செய்யறதுக்கான ஏன் வந்து கொலை செய்யப்பட்டா, அதுல இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல யார் வந்து கொலை பண்ணா அப்படிங்கறத ஸ்டோரி லைன் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு சம்மர் வெக்கேஷன்ல நீங்க வந்து இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராகவே பாத்தீங்கன்னா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனை வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். இந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதாவது ஒரு மர்டர் பேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ கடைசியில் நம்மளுக்கே அந்த கொலை செய்யும் மேலே பரிதாபம் வர்ற அளவுக்கு ஒரு சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ஒன் டைம் இந்த மூவி வந்து வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான பாத்தீங்கன்னா மூவி. ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்க மூவி த பாய்ஸ் 2019 2022 வரைக்கும் ஐஎம்டி ரேட்டிங் 8.7 இந்த மூவி தந்திருக்காங்க. இந்த மூவி 3 சீசன் வந்துச்சு. 4வது சீசன் இப்போ தான் வரப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ஒன்னே ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். நம்ம டிசி மூவிஸ்லயும் சரி, மார்வல்ஸ்லயும் சரி. ஸோ சூப்பர் ஹீரோஸ் வந்து ஹீரோவா இருப்பாங்க. இதுல வந்து சூப்பர் ஹீரோஸ் தான் வில்லன். ஸோ நார்மல் மனுஷங்க சூப்பர் ஹீரோஸை எப்படி வந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத ஒன்னே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுல ஹோம்லேண்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதுல வந்து செம்மையா உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் கேரக்டர் மட்டும் தான் சொல்லலாம். இதோட வில்லனிசமும் சரி, ஹீரோஸையும் சரி சூப்பராகவே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. இதை நீங்க மூவியை இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒர்த்தபிளான வெப் சீரிஸ். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறனால கண்டிப்பா இந்த மூவியை ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க மூவி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் 2011 2019 வரைக்கும் 8 பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஐஎம்டி ரேட்டிங் 9.2 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டி ரேட்டிங் நிறைய கொடுத்ததுக்கான இதோட ஸ்டோரி, அதே நேரத்தில் இது ஹிஸ்டாரிக்கல் மூவி, அதனாலே நீங்க வந்து கண்டிப்பா வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணக்கூடியது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்குமே ஒவ்வொரு பாட்டுக்குமே பாத்தீங்கன்னா அடல்ட் சீன் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும். நீங்க அதனாலே பாத்தீங்கன்னா நீங்க தனியா தான் பார்த்தே ஆகணும். எல்லா மூவிஸுமே தான் அடல்ட் சீன் இருக்கும். இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால நீங்க தனியா தான் வந்து பாக்குறோம். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு அரசவையில ஒரு அரசனுக்கான தகுதி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து தட்டி பறிச்சு அந்த அரசவையில யார் வந்து உட்காரா அப்படிங்கறத ஒன்னு ஸ்டோரி பத்தினா இருக்கும். நீங்க டெஃபினட்டா அந்த மூவி வந்து பார்க்கலாம். அதுல சூப்பரான ஒரு கிராபிக்ஸ், அதே நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி பத்தினா இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் கண்டிப்பா அந்த மூவி ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம போட்டுக்க மூவிஸ்ல எந்த மூவிஸ் முடிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதோட செகண்ட் பார்ட் வீடியோ வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.